Hello aspirants, வணக்கம். Welcome to Let's Learn. இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் 6th January 2024 to 12th January 2024 தான் வந்து பார்க்க போகிறோம். This is part 2 of the video. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சேனலில் இருந்து சோஷியாலஜி ஃபேக்கல்ட்டி ஸ்டடி படி தமிழ் சேனலில் சோஷியாலஜி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சர்ஜிக்கல் கேர் எந்த அளவுக்கு இருக்குது, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சர்ஜிக்கல் கேர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரிக்கு இருக்கக்கூடிய ஆக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி எல்லாமே இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 90% ஆஃப் தி ரூரல் இண்டியன்ஸ்க்கு தேவைக்கு ஏற்ப சர்ஜரி மோட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதே இல்லை. இந்த பர்டிகுலர் ப்ரிவலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்லையும் இருந்துட்டு தான் இருக்குது. இதுவே பாலிசி மேக்கிங் அப்படின்னு வரும்போதுமே சர்ஜிக்கல் கேருக்குன்னு உண்டான அட்டென்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஈவன் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 வந்து சர்ஜிக்கல் கேருக்குன்னு உண்டான அட்டென்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி நேஷ்னல் சர்ஜிக்கல் ஆப்ஸ்டட்ரிக் அனஸ்தீசியா பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்தெல்லாம் தருவாங்க இல்லையா சர்ஜரி சமயத்தில், அதுக்கு உண்டான டீட்டெயில்டு ப்ரொவிஷன்ஸ் அண்ட் மேண்டேட்ரி ஃப்ரேம்ஒர்க்கெல்லாம் இந்தியாவில் கடைப்பிடிக்கப்படுறது இல்லை. ஸோ அது வந்து ரொம்பவே டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி சர்ஜிக்கல் கேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு எக்யூப்மெண்ட் காஸ்ட்டு, ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாமே வந்து தேவை. ஸோ ஆனால் இதுக்குன்னு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் சர்ஜிக்கல் கேர் எப்படியெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவிலியன் இனிஷியேட்டிவ்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வரும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது என்ஜிஓஸ் எடுத்துகிட்டு நடத்துறது. ஸோ அவங்களுடைய சர்ஜிக்கல் கேர் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சப்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லெவல் ப்ரோக்ராம்ஸ் இல்லைனா வந்து ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ், காப்பீட்டு திட்டம், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக வந்து சர்ஜிக்கல் கேர் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் குளோபல் லெவலில் எடுக்கக்கூடிய சர்வே படி விச் இஸ் லான்செட் கமிஷன் ஆன் குளோபல் சர்ஜரி, அவங்க நிறைய இண்டிகேட்டர்ஸுமே வச்சு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் லோவர் நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் தான் வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் மைனர் சர்ஜரிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 14 மில்லியன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் விச் இஸ் மச் லெஸ் தென் தி ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் சர்ஜரிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன மைனர் சர்ஜரிஸ் அப்படின்னா எந்த ஒரு சர்ஜரிக்கு ஜென்ரல் ஆர் ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்து தேவைப்படுறது இல்லையோ அதுதான் வந்து மைனர் சர்ஜரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து லோ ரேட் ஆஃப் சர்ஜரிஸ் பெர் லேக் பாப்புலேஷனுக்கு தேவைப்படக்கூடிய சர்ஜரிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய மீனிங் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டம் நல்லா இருக்குது, அதனால் மக்களுக்கு வந்து சர்ஜரிக்குன்னு ஒரு ஆப்ஷனே வந்து தேவைப்படுறதில்ல அப்படின்லாம் கிடையாது. ஸோ தேவை இருக்குது, ஆனால் மக்கள்னால அது ஆக்சஸ் பண்ண முடியலை, அஃபோர்டபிலிட்டி வந்து இல்லை அப்படிங்கிறத உண்மை. அதுவே நியூசிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் பர் 1 lakh பீப்புள் வந்து 5,000 சர்ஜரிஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஆஸ் பர் தி லான்செட் கமிஷன் ரிப்போர்ட். அப்போ லான்செட் கமிஷனுடைய ரிப்போர்ட் படியுமே வந்துட்டு இந்தியாவில் எதனால் லேக் ஆஃப் ஆக்சஸ் டு சர்ஜரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னபிலிட்டி டு ரீச் த ஹாஸ்பிட்டல் ஆன் டைம். ஸோ படத்துலலாம் வரும்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆக்சுவலி உண்மைதான். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியடு அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புவர் ரோடு நெட்வொர்க்குமே வந்துட்டு சர்ஜரி டைமுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் நெசசரி ரிசோர்ஸஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற சமயத்தில் ப்ராப்பரான கிளினிக்கல் ஸ்டாஃபு, அதே மாதிரி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படுது. ஆனால் அதுக்குன்னு உண்டான ஒரு சிங்கிள் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி இருக்கிறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் தி டைம். அதே மாதிரி லொக்கேஷன் இன்கம் பேஸ்டில் நிறைய டிஸ்பாரிட்டிஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இஷ்யூஸ் ஓவர் தி குவாலிட்டி ஆஃப் சர்ஜிக்கல் கேர். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதாகட்டும், ப்ராப்பர் ட்ரெயின்டு சர்ஜன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு சர்ஜிக்கல் கேரில் அத்தியாவசியமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் அதோட குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்ஜரி அப்படின்னு வந்து போனோன்னா காசு அதிகமாக வந்து செலவாகுது. ஸோ அப்போ அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் த பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்ஜரிஸ் அதிகமாக எங்கே பெர்ஃபார்ம் பண்ணப்படுதுன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் காஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயுமே வந்து மக்கள் சர்ஜரிஸ்க்கு ஆப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சர்ஜரிஸ் ஆப்ட் பண்ணுறத விட
அவங்க வேறு ஏதாவது மெடிகேஷன்ஸ்லேயோ இல்லை அவங்க அதை நெக்லெக்டே பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா DRDO டெவலப் பண்ண கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கேப்பபிலிட்டிஸில் கொண்டு இருக்குது. டிடெக்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் த ட்ரோன்ஸ். இப்போ நம்மளை எதிர்த்து ஒரு ட்ரோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ட்ரோனை இந்த கவுண்டர் ட்ரோன் ஆர் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் மூலமாக நம்மளால் வந்து தகர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் சாஃப்ட் கில் மெஷர்ஸும் ஹார்ட் கில் மெத்தட்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது அது செயலிழக்கவும் செய்யலாம், இல்லைன்னா அதை அழிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமை வந்துட்டு வெவ்வேறு சேலஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த DRDOடைய கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமை ப்ரைவேட் ப்ரொடக்ஷனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ யாரெல்லாம் ப்ரைவேட் ப்ரொடக்ஷனில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BEL, அதானி, LNT அண்ட் ஹைகாம் கம்பெனிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி DRDOவில் வேறு என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் டப்பஸ் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் UAV. இது அன்மேண்ட் ஏரியன் வெஹிக்கிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்டார் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுது, விச் இஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் டார்கெட் அக்விஷன் அண்ட் ரீகனைசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஐஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிலிட்ரி கான்செப்ட். அதில் வந்து வெவ்வேறு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு ஏதுவாக இருக்கிறது தான் இந்த ஐஸ்டார் அப்ளிகேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா UAV ஆர்ச்சர். ஸோ அன்மேண்ட் ஏரியன் வெஹிக்கிளுடைய அடிஷ்னல் ஃபீச்சராக ஆர்ச்சரியை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்டை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து DRDO கரண்ட்டாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 2 டெக்னாலஜிஸ் விச் ஆர் வெரி சிக்னிஃபிகண்ட். அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லீகல் டிஸ்பியூட் ஓவர் அலிகர் முஸ்லிம்ஸ் யூனிவர்சிட்டிஸ் மைனாரிட்டி கேரக்டர். ஸோ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோடைய நியூஸ் வந்து காலங்காலமாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஹியரிங் வந்து எடுத்திருக்காங்க, விச் இஸ் a 7 judge bench. ஸோ ஹியரிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாம். ஆனால் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி யாரால் ஸ்டார்ட் பண்ணப்படுது? சர் சையத் அகமது கானால் ஸ்டார்ட் பண்ணப்படுது in 1875. அப்போ அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்படுது? முஸ்லீம்ஸ் பீப்புளுக்கு எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காகவும் கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணப்படுது. இந்த முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜில் இஸ்லாமிக் தியாலஜியும் வெஸ்டர்ன் எஜுகேஷனையுமே வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஈவன் சர் சையத் அகமது கான் அட்வொகேட்டட் ஃபார் உமன்ஸ் எஜுகேஷன். 1920 இந்த முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ்க்கு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வந்து அட்டைன் ஆகுது. ஸோ இப்போ மைனாரிட்டி கேரக்டர் அப்படிங்கிறதான கொஷனபிளாக இருக்குது. ஸோ அந்த மைனாரிட்டி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 30(1) வந்து சொல்லியிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இட் empowers all religious and linguistic minorities to establish and administer educational institutions அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரிவிஷனில் என்ன அடிஷ்னலாக சொல்லப்படுதுன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸோடைய வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட் ஒரு கம்யூனிட்டி மேலேயோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி மேலேயோ டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மைனாரிட்டி வெல்ஃபேர் அப்படிங்கிறது வந்து இட் டஸ் நாட் கம் அண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவ்வளோ வருஷமாக வந்து இது ஒரு லாங் ஸ்டாண்டர்ட் டிஸ்பியூட்டாக தான் இருக்குது. 1967 ஆசிஸ் பாஷா அண்ட் அதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த கேஸ் ட்ராவல் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேரியஸ் இன்ஸ்டன்சஸில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்களோட தீர்ப்பை கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க. அதாவது இது முஸ்லீம் மைனாரிட்டி பீப்புள்னால இது கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடாது, இதுக்குன்னு தனியாக வேறு ஆக்ட் போட்டு தான் இந்த யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இன்னுமே 2016 வரைக்குமே இந்த இஷ்யூ இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் ஹியரிங் மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு நாள். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சிசல் பிளான்ட்டோடது. ரிசர்ச் டீம் அட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஹஸ் ஃபவுண்ட் த அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் அ சிசல் பேஸ்டு மெட்டீரியல் டு பி ஹையர் than those in commercial menstrual pads. ஸோ அப்போ மென்ஸ்ட்ரேட்டிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து சிசல் பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணால் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே ஏன் நான் மென்ஸ்ட்ரேட்டிங் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா
ஈவன் இன் அவர் டிராஃப்ட் மென்ஸ்ட்ரல் ஹெல்த் ஹைஜீன் பாலிசிலேயுமே உமன்னு எங்கேயுமே வந்து குறிப்பிடலை. மென்ஸ்ட்ரேட்டிங் இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா மென்ஸ்ட்ரேட்டிங் பர்சன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, உமனுக்கு மட்டும் இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கன்ஃபைன் ஆகாது. இட் ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் டு LGBTQ+ கம்யூனிட்டி. ஸோ யாரெல்லாம் மென்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ இந்த சிசல் லீஃப் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய பிளான்ட் மெட்டீரியல் இந்த இருந்து விதமான ஃபைபர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைபர்ஸில் லிக்னின் ரிச் ஃபைபர் பண்டல் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பெரின்கைமல் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தட் ஆர் ரிமூவ்டு த்ரூ டீகார்டிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டீகார்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங் தி ஃபைபர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீலிக்னிஃபிகேஷன், அதில் இருக்கக்கூடிய லிக்னின் கண்டென்ட்டை கொஞ்சமாக எடுப்பாங்க. மெக்கானிக்கல் ப்ராசஸிங் மூலமாக டீலிக்னிஃபைடு செலுலோஸ் ஃபைபர்ஸை தான் மென்ஸ்ட்ரல் பேட்ச்குள்ளே வந்துட்டு உள்ளே வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சிசல் பிளான்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை வந்து அகேவ் சிசல்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிசல் அல்லது அகேவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரினியல் சக்குலண்ட்டாக வந்து இருக்கும். ஹாட் ட்ரை ஏரியாஸில் அதிகமாக வந்து காணப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த சிசல் வந்து ஒரு ஹார்ட் ஃபைபர். இந்தியாவில் சிசல் எங்கெங்கெல்லாம் மெயினாக க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஷா, மகாராஷ்டிரா அண்ட் அதர் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து க்ரோ ஆகுது. இது வந்து ஒரு ஜெரோஃபைட்டிக் மோனோகார்ப் செமி பெரினியல் ஃபைபர் ப்ரொடியூசிங் பிளான்ட். ஜெரோஃபைட்டிக் அப்படின்னா ட்ரை ரீஜன்ஸை விரும்பி வாழக்கூடியது. மோனோகார்ப் அப்படின்னா ஒரு தனி குருத்தாக தான் வந்து விளையும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செமி பெரினியல் லீஃப். அதோடைய லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் இஸ் செமி பெரினியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த லீஃப் வந்து சக்குலண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சக்குலண்ட் அப்படிங்கிறது இந்த சென்ஸ் அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சரே வந்து திக்காக இருக்கும், ஆனால் ஃப்ளெஷியாக வந்து இருக்கும். ஸோ ஒரு வேக்சி லேயர் மாதிரியே வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ இதோடைய லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் வரைக்குமே அதோட லீவ்ஸ் க்ரோ ஆகும். த லைஃப் ஸ்பேன் ஆஃப் அ சிசல் பிளான்ட் இஸ் அபவுட் 7 to 10 years, during which it produces 200 to 250 யூசபிள் லீவ்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு லீஃப்லேயுமே வந்து 1000 ஃபைபர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபைபர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ரோப்ஸு, பேப்பர், கிளாத் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சிசல் ஃபைபர் தான் வந்து ஒரு ஹைலி அப்சர்வ்டு மெட்டீரியலாகவும் வந்து பயன்படுத்தப்பட்டுருக்கு. ஸோ இது க்ரோ ஆகக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தது தான் ஜெரோஃபைட்டிக் இன் நேச்சர். அப்போ டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கணும்? 40 to 45 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். 60 to 125 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கலாம். ஸோ சாயில் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பெர்மியபிள் சாண்டி லோம் சாயில்ஸ் தான் வந்து இருக்கணும். அதில் வந்து குட் லைமிங் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கணும், கால்சியம், மெக்னீஷியம் மாதிரி. ஸோ இந்தியாவில்னு பார்க்கும்போது லைட் கல்கேரியஸ் அண்ட் கிரேவலி சாயில்ஸ் வித் குட் ட்ரைனேஜ் ஏரியாஸில் தான் இந்த அகேவ் ஆர் சிசல் பிளான்ட் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் மெயின்லி ப்ரொபகேட்டட் பை வெஜிடேட்டிவ் மீன்ஸ் சச் அஸ் புல்பில்ஸ் ஆர் சக்கர்ஸ். ஸோ சைடில் வந்துட்டு ஒரே ஒரு இலக்கீத்தை வந்து எடுத்து நம்ம நட்டு வச்சாவே வந்துடும். ஸோ இதுதான் வந்து சிசல் பிளான்ட் ஆர் ஆல் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அகேவ். ஆனால் அதோடைய யூசேஜ் இன் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வெவ்வேறு ப்ராடக்ட்ஸில் ஏன்ஷியன் டைம்ஸ்லேயுமே இந்த சிசல் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. ஃப்ரம் தி ஏன்ஷியன் அஸ்டேக் அண்ட் மாயன்ஸ் சிவிலைசேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சஸ்டைனபிள் மெட்டீரியல் ஃபார் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸாக இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விச் இஸ் அ க்ரீன் ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் மென்ஸ்ட்ரல் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்கானிக் ஓரியன்டாக உள்ள வர்றதுனால. ஸோ அப்போ எதுக்காக திடீர்னு சிசல் லீவ்ஸ் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிசல் லீவ்ஸில் சுப்பீரியர் அப்சர்ப்ஷன் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி கன்வென்ஷனல் காம்பனன்ட்ஸ் லைக் காட்டன், வுட் பல்ப், சிந்தட்டிக் சூப்பர் அப்சர்ப்ஷன் பாலிமர்ஸ் இதெல்லாமே சானிட்டரி நாப்கின்ஸில் உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் ஒரு பயோ பாலிமர்ஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிசல் பிளான்ஸை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இந்த சிசல் பேஸ்டு மெத்தட் மூலமாக நோ பொல்யூட்டிங் ஆர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸை வந்து என்ஷோர் பண்ணப்படுது. அந்த பர்டிகுலர் ப்ராசஸுமே வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல்லே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். என்வாயன்மெண்டலி சஸ்டைனபிளாகவும் இருக்கும். கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுமே வந்து பெருசாக இருக்காது. மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்போது என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் சானிட்டரி நாப்கின்ஸோட டம்ப்பு, வேஸ்டேஜ் இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்
விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சிசல் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இதுக்காக குளோபல் கொலாபரேஷன் ஃபார் டெஸ்டிங்குமே நடக்குது. டீம் அட் ஸ்டான்ஃபோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் பேஸ்டு என்ஜிஓ அவங்களோட கொலாபரேட் பண்ணி சிசல் பேஸ்டு மெத்தட் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சானிட்டரி நாப்கின்ஸை டெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை யூஸ் பண்ணவும் வச்சுருந்துருக்காங்க ஒரு பப்ளிக் டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் சிசல் கல்டிவேஷன் வந்து ஒரு லெஸ் வாட்டரை அட்டைன் பண்ணும். ஸோ விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி லோவர் தன் தி காட்டன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ காட்டன் கல்டிவேட் பண்ணதுக்கு தேவைப்படக்கூடிய வாட்டரும் சிசல் கல்டிவேட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா 25 ஃபோல்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிளான்ட் ஃபைபர் பேஸ்டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அதிகப்படியான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைஸஸ் வந்து ஹையராக தான் வந்து இருக்கும். ஆனால் நிறையா டிஸ்ட்ரிபியூட்டட் குவாலிட்டி கண்ட்ரோல் டிஸ்ட்ரிபியூட்டட் மேனுஃபேக்சரிங் மூலமாக ஒரு லோக்கல் சஸ்டைனபிள் சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த ரிசர்ச் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சிசல் லீவ்ஸோடைய இனோவேட்டிவ் யூசஸ் எல்லாம் வச்சு ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட் பேஸே வந்து செட்டப் பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது, அவ்வளோதான். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மால்தீவ்ஸ் ஃப்ரேம்ஸ் தி நீட் ஃபார் இந்தியாஸ் லாங் நெக்லெக்டட் மேரைன் டாக்ட்ரைன். ஸோ இப்போ இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஸ் பற்றின ஒரு காம்ப்ரஹென்சிவ் வீடியோ நம்ம சேனலில் வர்தி வெட்னஸ்டே சீரீஸில் அவைலபிளாக இருக்குது. அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து இது இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் ரிமார்க்ஸ் அபவுட் இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து எடுத்திருக்காங்க. யாருன்னா மால்தீவ்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் இந்தியா தன்னுடைய மேரிடைம் செக்டரை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் ஆஃப் தி இந்தியன் டிப்ளமேட்ஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு லேண்ட் சென்ட்ரிக் டிஃபென்சிவ் பாலிசியுமே வந்து நம்ம எடுத்துக்கணும், தயாராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்குது. ஏன் வந்து இந்தியா மால்தீவ்ஸை பிடிச்சி இவ்வளோ தொங்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸோட ப்ரெசன்ஸே வந்து இந்தியன் ஓஷனில் இருக்குது. ஸோ அது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அது வந்து பார்த்திங்கன்னா it has nearly 1 million square kilometer exclusive economic zone which is vital for regional influence and security. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது which is just 700 kilometer from கொச்சி. ஓகேங்களா. ஹிஸ்டாரிக்கலாகவுமே வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்தே மால்தீவ்ஸோடைய கான் ஐலாண்ட் வந்து 1976 வரைக்கும் அங்கே ஒரு பேஸ் இருந்திருக்கதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் இந்தியா is keen on the Maldives. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த இஷ்யூ வித் இந்தியாஸ் டிப்ளமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட ஃபோக்கஸ் மோஸ்ட்லி லேண்ட் பேஸ்டு டிஃபென்ஸாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அப்பப்போ நம்ம மேரிடைம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து திடீர்னு நம்ம பண்ணுவோம். ஆனால் மால்தீவ்ஸ் மாதிரியான ஒரு ஐலாண்ட் கண்ட்ரிக்கெல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அங்கே வந்து நம்ம ஃபெயில் ஆகிருக்கோம். அடுத்த பர்செப்ஷன் ஆஃப் டாமினன்ஸ், இந்தியனோட டிப்ளமசி வந்து மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய நிறையா பீப்புளுக்கு ஒரு மாதிரி டாமினேட்டிங்காக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து இம்பேக்ட் ஆஃப் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ். ஸோ டொமஸ்டிக் இஷ்யூஸ் இன் இந்தியா சச் அஸ் அன்செக்டு கம்யூனல் ஸ்பீச்சஸ் கேன் நெகட்டிவ்லி இம்பேக்ட் இட்ஸ் இமேஜ் அப்ராட். ஸோ இந்தியாலேயுமே வந்து ஹேட் ஸ்பீச் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனாலேயுமே வந்து டிப்ளமேட்டிக் இமேஜ் அப்ராடுமே வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் அப்ரோச்சில் என்னென்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் சென்சிட்டிவ் டிப்ளமசி. இந்தியாவோடைய அப்ரோச் வந்து அப்பப்போ ஓவர் பியரிங்காக இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஸ்மாலர் நேஷன்ஸை வந்து கொஞ்சம் டாமினன்ட் கெப்பாசிட்டியில் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைனாவோட மேரிடைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து சாஃப்ட் லோன்ஸ் கொடுத்தோ இல்லை ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்தாலுமே சைனா திடீர்னு வந்து நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க லீஸ் அவுட் ப்ராப்ளம், டெப்ட் ட்ராப் பாலிசியில் வந்து லீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம். ஆனால் அதை வந்துட்டு ரொம்ப ஃபேவரிசமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன் மால்தீவ் லைக் கண்ட்ரீஸ். ஓகேங்களா.
So for example, Hambantota port in Sri Lanka, Gwadar port in Pakistan, along with leasing a military or naval base in Djibouti. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சைனா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலே இந்தியாவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் த்ரெட்டாகவுமே வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் தி இஸ்லாமிக் கார்டு. பாகிஸ்தானுடைய ரிலீஜியஸ் இன்சைட்மெண்ட்னால சைனா இஸ் பொசிஷனிங் இட் செல்ஃப் அஸ் அ சிக்னிஃபிகண்ட் பிளேயர் இன் ப்ரிடாமினென்ட்லி முஸ்லீம் நேஷன்ஸ் லைக் த மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ்லேயுமே வந்து ஒரு முஸ்லீம் நேஷன் தான். அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து புகச்சல் இருக்கிறதுனால ஸோ இந்தியா வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தோன்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மால்தீவ்ஸ் சைனாவோட கோஆப்பரேஷன் சிக்னிஃபிகண்ட்லி கோயிங் ஹையர் அண்ட் ஹையர். இப்போ கூட ரீசெண்டாக நியூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் சைனா கமிட் டு கிரேட்டர் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் டு சைன் 20 மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு சைனா மால்தீவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் 2024 to 2028 அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி மேரிடைம் இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறதுக்காகவே இந்தியா எந்த ஒரு இனிஷியேட்டிவுமே எடுக்கலையா அப்படின்னு வந்து கேட்டால் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், பத்துறதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்து எடுத்திருக்கோம், ஒரு ஸ்பெஷலைஸ்டு நேவல் யூனிட்டை 2005-06 அந்த சமயத்திலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ நிறையா பேட்ரல் போட்ஸு, ஷேர் கிராஃப்ட்டு, ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மியான்மர், ஷேஷல்ஸ் இந்த மாதிரி ஐலாண்ட் கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம கொடுத்ததாக இருக்கும். டெக்னிக்கல் அண்ட் ட்ரைனிங் அட்வைசரி சப்போர்ட்டுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ரெஸ்பான்சிவ் டு ரீஜனல் கிரைசிஸ். ஸோ மால்தீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1988 ஒரு கூப் நடந்தது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டராக இருந்தோம். 2004 சுனாமிக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணோம். 2014 வாட்டர் கிரைசிஸ் வந்து மால்தீவ்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போவுமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கோம். அடுத்து மேரிடைம் டிப்ளமசி என்ஹான்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டிப்ளமேட்டிக் லெவலில் நம்ம எடுத்திருந்து நேஷனல் செக்யூரிட்டி அப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. சாகர் விஷனை வந்து ப்ரமோட் பண்ணியிருந்திருக்கோம். இந்தியாவுடைய 2015 சாகர் மிஷன் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா? ஸோ அது மூலமாக ரீஜனல் மேரிடைம் கோஆப்ரேஷனை நம்ம இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கோம். கோவிட் டைம்லேயுமே வந்து இதோடைய என்ஹான்ஸ்மெண்ட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, வேக்சின்ஸ் கொடுக்கறது, மெடிக்கல் எய்ட் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து சாகர் இனிஷியேட்டிவ் கீழே மேரிடைம் செக்டரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்க்கெல்லாமே வந்து நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி மேரிடைம் இஷ்யூஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை சால்வ் பண்ணுறதுக்காகவோ நம்ம வெவ்வேறு ஸ்டெப்ஸ் எடுத்தது தான் இருக்கும். ஆனால் மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் அவுட்கம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிறதா உண்மை. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சர்விக்கல் கேன்சர் வேக்சின். ஸோ கேர்ள்ஸ் ஆஃப் 19 to 14 இயர்ஸ் ஏஜ் குரூப்புக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் கேம்பெயினை ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் சர்விக்கல் கேன்சர் வேக்சின் ஆன சர்வாவேக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ சர்வாவேக் வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினஸ்லி டெவலப்டு குவாட்ரிவேலண்ட் வேக்சின். யார் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இன் பூனே. இது ஆல்ரெடி வந்து கமர்ஷியலி அவைலபிளாக தான் இருக்குது. இதுக்குண்டான இம்யூனைசேஷன் ட்ரைவ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்கூல்ஸ் மூலமாகவும் அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் வேக்சினேஷன் பாயிண்ட்ஸ்லையுமே இதை வந்து செயல்படுத்தலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் சர்விக்கல் கேன்சர் வேக்சினோடைய வேக்சினேஷன் கேம்பெயின் 3 வருஷத்துக்கு 3 ஃபேஸஸில் வந்து நடக்கும். ஆப்வியஸ்லி செகண்ட் குவார்ட்டர் ஆஃப் 2024 ஃப்ரீயாகவே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 டோஸ் ஹெச்பிவி வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்குது கமர்ஷியலி ஃபார் அபவுட் 2000 per dose. ஓகேங்களா? ஸோ நன் ஆஃப் தி ஹெச்பிவி வேக்சின்ஸ் அவைலபிள் குளோபலி ரெக்கமெண்ட் சிங்கிள் டோஸ் ஷெட்யூல். ஸோ இப்போ ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டோஸில் வந்து முடிவடையாது. நம்ம எப்படி COVID-19 வேக்சினேஷன்லாம் வந்து போட்டிருந்தோம், கோவிஷீல்டு ஆகட்டும், கோவேக்சின் ஆகட்டும், அதெல்லாமே வந்து இனிஷியலாகவே டபுள் டோஸில் தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹெச்பிவி வேக்சினும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த இம்யூனைசேஷன் ட்ரைவில் என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 and 14 இயர்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய 8 கோடி சில்ட்ரனுக்கு இது ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்சினேஷன்னால் ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த வேக்சின் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சர்விக்கல் ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஆனஸ் ஏரியா, வெஜைனா, ஓரோஃபேரிங்ஸ் அண்ட் ஜெனிட்டல் வாட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுடைய பார்ட்ஸ் தான். ஸோ இந்த ஏரியாஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பிவி பரவாமல் இருக்கிறத தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேக்சின் பற்றி நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ்லி டெவலப்டு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 2 to 3 million டோசஸ் வந்து இருக்கும். இதோடைய ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 4 ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அது ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. விச் இஸ் HPV 16, HPV 18, HPV 6
அண்ட் HPV-11. ஓகேங்களா. ஸோ இப்போ சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் திடீர்னு நம்ம ஃப்ரீயாலாம் வந்து வேக்சின் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த 4th மோஸ்ட் காமன் கேன்சர் இன் உமன். ஓகேங்களா. ஸோ அது மூலமாக உமனுடைய சர்விக்ஸ் விச் இஸ் த என்ட்ரன்ஸ் டு தி யூட்ரஸ் ஃப்ரம் தி வெஜைனா, ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஏரியாவில் கேன்சர் வர்றது ரொம்பவே சசப்டபிளாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சர்வாவேக் யூஸ் பண்ணி வேக்சினேஷன் ட்ரைவ்ஸ் எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் இதுக்குண்டான காஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால தான் காஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் அதிகமாக பரவுது. ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் 14 HPV types have been identified as oncogenic, and among these HPV types 16 and 18 considered to be most oncogenic. ஸோ oncogenic அப்படின்னா என்னென்னா கேன்சர் காசிங் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ அந்த HPV வைரஸ் இன்ஃபெக்ஷனால் கேன்சருமே வந்து காஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேக்சினேஷன் ட்ரைவ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ இந்த HPV இன்ஃபெக்ஷனை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேன்சர் வந்து ட்ரீட்டபிள் தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் டிடெக்டட் ஏர்லி அண்ட் மேனேஜ்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ இதுக்குண்டான ப்ரிவென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வேக்சினேஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்டரி ப்ரிவென்ஷன் அப்ரோச்சஸுமே வந்து நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதில் நிறையா வரும். வித் காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச் மூலமாக நம்மளால் இந்த HPV வேக்சினை தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா IISc பெங்களூர் comes up with warm vaccine against current strains of SARS-CoV-2. So heat tolerant vaccine developed by the Indian Institute of Science Researchers is said to be effective against all current strains of SARS-CoV-2, besides having the potential to be quickly adapted for future variants as well. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம கோவிட் வேக்சினேஷன் வந்து போயிருந்தப்போ, ஸோ அப்போ வந்து ஒரு ஐஸ் பொட்டிக்குள்ளே தான் வந்து அந்த வேக்சின் வயல்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஐஸ் பொட்டியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக வார்ம் வேக்சினை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க IISc பெங்களூர். ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் வேக்சின் வந்து இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள், இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சர் வேரியன்ட்ஸ்க்கும் மோர் ஆர் லெஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த வேக்சினோட தயாரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஆன்டிஜன் விச் இஸ் RS2 ஆன்டிஜன் வந்து எடுத்து அதை சிந்தசைஸ் பண்ணி தான் இந்த வேக்சின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த RS2 ஆன்டிஜனை ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த பர்டிகுலர் வேக்சின் ரொம்பவே எக்கனாமிக்கலாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. 2000 இருந்தே IISc டீம் ஹாஸ் பின் ஒர்க்கிங் ஆன் டிசைனிங் செவரல் வைரல் வேக்சின்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் அகேன்ஸ்ட் AIDS அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இப்போ அது ரீசெண்டாக இந்த RS2 பேஸ்டு COVID-19 வேக்சினை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான் வித் த ஸ்டார்ட் அப் கால்டு மின்வேக்ஸ். ஓகேங்களா. அப்போ இந்த புது வேக்சின் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் பேக்ரவுண்ட் வந்து தேவைப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, SARS-CoV-2 ஸ்பைக் ப்ரோட்டீனில் 2 விதமான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா S2 சப் யூனிட் அண்ட் ரிசெப்டர் பைண்டிங் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த S2 சப் யூனிட்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதோடைய மியூட்டேஷன் பொட்டென்ஷியல். ஸோ அந்த மியூட்டேஷன் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி தான் நிறையா கரண்ட் வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசெப்டர் பைண்டிங் டொமைன், இந்த பர்டிகுலர் டொமைன் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் இம்யூன் ரெஸ்பான்ஸை டெவலப் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் விஷயத்தையும் இதோட அட்வான்ஸ்டு விஷயத்தையும் வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஹைப்ரிட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் டெவலப்மெண்ட் வந்து நடக்குது விச் இஸ் நோன் அஸ் RS2. ஓகேங்களா. ஸோ இந்த RS2ன்னு சொல்லப்படக்கூடிய ஹைப்ரிட் ப்ரோட்டீன் மூலமாக ஸ்ட்ராங் இம்யூன் ரெஸ்பான்ஸும் நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி பெட்டர் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தி வைரஸஸையும் நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த IISc பெங்களூரோட ரிசர்ச்சாக வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் வேக்சினோட மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இனி வரக்கூடிய ஏதாவது வேரியன்ஸாக இருந்தாலும் அதை எதிர்த்து செயல்படக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து இந்த RS2 ஹைப்ரிட் ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோடைய ரூம் டெம்பரேச்சர் கேப்பபிலிட்டிங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயமாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் கேப்பபிலிட்டி மூலமாக நம்மளோட ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் காஸ்ட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் நியூஸ். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் எதனால் ரொம்ப ஃபாக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியாகிரஃபியில் நம்ம ஃபாக் பற்றின விஷயத்தையும், ஸோ அதில் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையா, ஃபாகு, மிஸ்ட்டு, ஸ்லீட்டு, அதெல்லாமே அதை பற்றியெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனில் வந்து படிப்போம். இப்போ இது மெயின்ஸ் கண்டெக்ட் மாதிரி எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லேட் டிசம்பர் 2023லையும் ஏர்லி 2024லையும் நார்தன் இந்தியாவில் ரொம்ப சிவியரான வின்டர் கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கப்பட்டு இருந்துச்சு. டெம்பரேச்சருமே ரொம்ப லோவாச்சு, ஃபாகோடைய டென்சிட்டி அதிகமாகிட்டு தான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்த் இந்தியாவில்
பரவி வந்து இருந்திருக்கு. ஸோ விச் இஸ் ஃப்ரம் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாக் கண்டிஷன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஃபாக் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்மிங் when evaporated water cools and condenses. இந்த கண்டென்சேஷன் அண்ட் கூலிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்லேயே வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபாக் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபாகுங்கிறது ஒரு திக் க்ளவுடு மாதிரி தான் நியர் தி எர்த் சர்ஃபேஸ். இதோடைய டிபெண்டன்சின்னு வந்து பார்க்கும்போது லோவர் டெம்பரேச்சர்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் ஸோ அங்கே வந்து ஃபாக் கண்டிஷன்ஸ் வந்து இருந்தது தான் இருக்கும். ஸோ ஃபாக் ஆல்சோ ஃபார்ம்ஸ் when there is a temperature difference between the ground and the air. ஸோ இந்த பர்டிகுலர் டிஃப்ரென்சஸ் மெயினாக எந்த சமயத்தில் காணப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வின்டர்ஸ் டைமில் வந்து காணப்பட்டுருக்கு. ஹை ஹியூமிடிட்டி அலாங் வித் ஆம்பிள் மாய்ஸ்சர் இது மூலமாக இருந்ததுன்னா ஃபாகி கண்டிஷன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருந்திருக்காங்க, which we obviously know it. இதோடைய மெக்கானிசம்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்ஃப்ராரெட் கூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராரெட் கூலிங் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சம்மர்லேருந்து வின்டர் சமயத்துக்கு நம்மளுடைய வெதர் பேட்டர்ன்லாம் மாறும்போது வார்ம் மாய்ஸ்ட் ஏர் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ப்ராசஸோட மீட்டப் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் தான் வந்து ரேபிட் கண்டென்சேஷன் நடந்து ஃபாக் ஃபார்மேஷன் அக்கர் ஆகும். அதை தான் இன்ஃப்ராரெட் கூலிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபாக் அப்படின்னு வந்து பார்க்கும்போதே ஒரு 3 டைப்ஸ் வந்து இருக்குது ஐடியலி, விச் இஸ் ரேடியேஷன் ஃபாக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சீசனபிளி வார்ம் டே வந்து இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஹை ஹியூமிடிட்டியாக வந்து இருக்குது, ஈரப்பதம் அதிகமாக காற்றில் இருக்குது. அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் வந்து சடனாக ட்ராப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து ரேடியேஷன் ஃபாக். அடுத்து அட்வெக்ஷனல் ஃபாக் அப்படின்னு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அட்வெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் மாஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்துருப்போம். ஸோ இந்த அட்வெக்ஷனல் ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் ஏர் மூமெண்ட்டும் கோல்டு ஏர் மூமெண்ட்டும் நடக்கும்போது ஃபார்ம் ஆகிறது தான் அட்வெக்ஷனல் ஃபாக். இந்த பர்டிகுலர் ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும், பர்சிஸ்டண்ட்டாகவும் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபாக் சிஸ்டம்ஸ் வந்து எப்போ மெயினாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸில் வார்ம் அண்ட் கோல்டு வாட்டர் மிக்சிங் ஜோன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸில் தான் நடக்கும், விச் இஸ் வெரி பொட்டென்ஷியல் ரீஜன் ஃபார் ஃபிஷ்ஷிங். ஓகேங்களா. அடுத்து ஃப்ரான்டல் ஆர் ப்ரிசிபிடேஷன் ஃபாக். ஸோ இந்த பர்டிகுலர் மோட் ஆஃப் ஃபாக் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வார்ம் அண்ட் கோல்டு ஏர் மாசஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும்போது. ஸோ அப்போ என்ன நடக்கும், வார்ம் ஏர் மாஸ் வந்து புஷ்ட் அண்டர் தி ஹெவியர் கோல்டு ஏர் மாஸ். ஸோ இங்கே வந்து கோல்டு ஏர் மாஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேலே வார்ம் ஏர் மாஸ் வந்து ரைஸ் ஆகும். இட் லீட்ஸ் டு ஃப்ரான்டல் ஆர் ப்ரிசிபிடேஷன் ஃபாக் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி வேரியஸ் என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் ஃபாகோடைய டிட்டர்மினன்ஸை டிசைட் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பு, டியூரேஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாகு இன்க்ளூடிங் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் ஸ்னோ மெல்ட்டிங். ஸோ இது எல்லாமே ஃபாக் ப்ரிவேல் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். ஆனால் ஏன் வந்து நார்தன் இந்தியா அவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனுக்கு அவங்க ரொம்பவே ப்ரோனாக இருக்காங்க. பிகாஸ் எல்லா கண்டிஷன்ஸுமே அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. லோ டெம்பரேச்சர் இருக்குது, லோ விண்ட் ஸ்பீட் இருக்குது, மாய்ஸ்சர் அவைலபிலிட்டியுமே அங்கே நல்லா இருக்குது, பிளென்டி ஆஃப் ஏரோசால் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ மாய்ஸ்சர் இன்கர்ஷன் இன் டு திஸ் ரீஜன் கேன் ஹேப்பன் டியூ டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸுமே வந்துட்டு ஒரு காரணமாக தான் அமைஞ்சிருக்கு ஃபார் நார்த் இந்தியன் ஃபாக். ஓகேங்களா. அரேபியன் சீலேருந்து வரக்கூடிய அந்த மாய்ஸ்சருமே வந்துட்டு ஃபாக் ஃபார்மேஷன் இன் நார்த் இந்தியாவுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி 10 ஸ்டார்லைனர். இந்த பர்டிகுலர் யூஏவி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து இண்டிஜினஸ்லி மேனுஃபேக்சர்ட். இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதை மாடலாக வச்சிரு அப்படின்னு பார்க்கும்போது ஹெர்மஸ் 900 யூஏவி ஆஃப் எல்பிட் சிஸ்டம்ஸ் ஆஃப் இஸ்ரேலை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் இண்டிஜினஸ் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70%. இதையே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இட் இஸ் 100% இண்டிஜினஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இட் இஸ் ராங். 70% வந்து இண்டிஜினஸ் தான். அடுத்து இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரீகானைசன்ஸ் பிளாட்ஃபார்ம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளில் ஒரு 36 hours என்டியூரன்ஸும் 450 kg பேலோட் கெப்பாசிட்டியும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லா வெதர் சிஸ்டம்ஸ்க்குமே வந்துட்டு பொருந்தக்கூடியது இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஓகேங்களா. இதில் சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இட்ஸ் மினிமல் மெயின்டெனன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் அவர் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஷ்யூஸ் எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் லைன் ஆஃப் சைட் டேட்டா லிங்க்ஸ் எல்லாமே இதில் இன்டெகிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அதோட கேப்பபிலிட்டிஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்டில் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு.
பீப்புள் வித் டிசபிலிட்டிஸுக்கு கோட்ஸில் என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து ஆக்சசபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத டெபிக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸில் பார்க்கும்போது 30.4% ஆஃப் தி கோர்ட் காம்ப்ளெக்ஸஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓவர் half ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸஸ் நேஷன் வைட் லேக் ரேம்ஸ் வைல் ஒன்லி 25.2% ஆர் எக்யூப்டு வித் வீல் சேர்ஸ். ஸோ ரேம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சைட் வேஸில் இருக்கும் இல்லையா, வீல் சேர் தள்ளிட்டு போகிற மாதிரி. ஸோ அதோடைய ஃபெசிலிட்டிஸுமே வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒன்லி 5.1% ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் தான் incorporate tactile paving to aid individuals with visual disabilities in navigating the court premises. அதாவது டிசேபிள்ட் பீப்புளுக்காக இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்டோன் மார்க்கிங்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கோர்ட்டில் இருக்கக்கூடிய காரிடார் வாக்வேஸ் இங்கே எல்லாமே வந்துட்டு டிசேபிலிட்டி பீப்புளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்புமே வந்து அதிகமாக இருக்குது. ஒன்லி மோர் தென் 20,000 கோர்ட் ரூம்ஸ் ஹேவ் பீன் ஆப்ரேஷனல் அவுட் ஆஃப் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் 25,000 ஜட்ஜஸ் இன் தி கோர்ட் ஜுடிஷியரி. ஓகேங்களா. ஸோ ரிப்போர்ட்டில் இன்னொன்று என்ன தெரிய வந்திருக்குன்னா, 73.5% ஆஃப் தி கோர்ட் ப்ரிமைசஸ் எல்லாம் வந்து ஜுடிஷியரி தான் ஓன் பண்ணியிருந்திருக்காங்க. 13.3% பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் 2.6% ஆர் ரெண்டட் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. 10.6% ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதோடைய பிரேக்கப் தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, கோர்ட் ப்ரிமைசஸோட பிரேக்கப். ஸோ இங்கே வந்து இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் பிளானிங் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய இன்ஹவுஸ் திங்க் டேங்காக வந்து செயல்பட்டுருக்கு. இது மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் எந்த மாதிரிலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் எல்லாம் தான் இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் பிளானிங் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வந்து தருவாங்க. ஸோ இதோட மெயின் மேண்டேட்டே ஃபண்டமெண்டல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேருதா, அங்கே இருக்கக்கூடிய ஆக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதுக்குண்டான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் பிளானிங் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டோட மெயின் வேலையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அமாதெரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்மிக் ரே ஈவெண்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்கன்னா, ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து பேர் வச்சுருக்காங்க. இட் இஸ் அ ஹை எனர்ஜி காஸ்மிக் ரே ஈவெண்ட் நேம்ட் அமாதெரசு. இதுதான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் எனர்ஜி காஸ்மிக் ரே எவர் டிடெக்டட் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா, லார்ஜ் ஹாட்ரான் கொலைடர் இருக்கு இல்லையா, விச் இஸ் எனர்ஜி ரியாக்டர். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 40 மில்லியன் டைம்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் காஸ்மிக் ரே ஈவெண்ட்டில் அல்ட்ரா ஹை எனர்ஜி காஸ்மிக் ரேஸை வந்து டெபிக்ட் பண்ணதாகவும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக காஸ்மிக் ஃபெனாமினாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும், சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அமாதெரஸோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூனிவர்ஸோட எம்டி ரீஜன்லேருந்து உருவானது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அப்போ அன்னோன் அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினா நமக்கு இன்னுமே புலப்படாதது நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். த ஸ்டடி ஆஃப் தீஸ் காஸ்மிக் ரேஸ் மே ஆஃபர் இன்சைட்ஸ் இன்டு த சோர்சஸ் ஆஃப் காஸ்மிக் ரேஸ் அண்ட் என்ஹான்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் பியாண்ட் தி ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த அமாதெரசு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆஸ்ட்ரானமர்ஸ்க்கு ஒரு பவர்ஃபுல் காஸ்மிக் ரே தான் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மெயினாக என்ன சொல்கிறாங்க, அன்னோன் ஈவெண்ட் விச் இஸ் பிக்கர் தேன் ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்திருக்கும்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ட்ராவல் ஆகுது, எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து பட்டதுக்கப்புறம் ஒரு ஏர் ஷவர் மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம டெபிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எர்த்தில் நிறைய டிடெக்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டிடெக்டார்ஸ் மூலமாக தான் இந்த காஸ்மிக் ரே பார்ட்டிகல்ஸ் பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா, ஐஎல்ஓவுடைய வேர்ல்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் ட்ரெண்ட்ஸ் 2024. இந்த ரிப்போர்ட்டை வியன்னா ஆஸ்திரியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாப்லெஸ்னஸ் ஹேஸ் ஃபாலன் பிலோ ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ், குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட் 2024 ரைஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.1% வந்து இருக்குது. இது 2022 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸாக இருந்தாலுமே ரொம்ப கம்மி இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மானிட்டரி டைட்னிங் அண்ட் அட்வான்ஸ்டு அண்ட் எமர்ஜிங் எக்கனாமிஸ் வாஸ் தி ஃபாஸ்டஸ்ட் சின்ஸ் தி 1980s. அதாவது மானிட்டரி பாலிசியை வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி நடத்துனது இந்த வருஷம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்லி சைனா, ரஷ்யன் ஃபெடரேஷன் அண்ட் மெக்சிகோ என்ஜாய்டு பாசிட்டிவ் ரியல் வேஜ் க்ரோத் இன் 2023. ஸோ ரியல் வேஜ், நாமினல் வேஜ் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நாமினல் வேஜுக்கும் ரியல் வேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ரியல் வேஜ்
ஜஸ்ஸோடைய கம்ப்யூட்டேஷன் வந்து இருக்கும். ஸோ நாமினல் மைனஸ் ரியல் பண்ணோம்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் ரியல் வேஜஸோடைய க்ரோத் வந்து சைனா, ரஷ்யா அண்ட் மெக்சிகோவில் தான் தெரிய வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ILO. அடுத்து பார்த்திங்கன்னா UK டு சென்ட் அட்வான்ஸ்ட் நேவல் குரூப்ஸ் ஃபார் ட்ரைனிங் வித் இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸ். ஸோ இந்தியாவும் UKவும் சேர்ந்து மேரிடைம் செக்டரில் ட்ரைனிங் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. 2025 இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி இந்தியா UK ரோட் மேப் அப்படிங்கிற மாதிரி 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க வித் த விஷன் பீரியட் அப் டு 2030. ஸோ அதோட ஒரு சைட்லைன்ஸாக தான் இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து இருந்திருக்கு. UK இந்தியாவுடைய செக்யூரிட்டி டைஸுமே இதனால் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்ட் UK ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் அண்ட் அக்ரிமெண்ட் ஆன் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க. லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு, சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு உண்டான எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ஸையுமே இதனால் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ்லேயுமே வந்து UK இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க ஆன் பைலேட்ரல் இன்டர்நேஷ்னல் கேடட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் விச் இஸ் ஆப்வியஸ்லி ஃபார் ட்ரைனிங் பர்பஸஸ் அண்ட் அ லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இது எதுக்காக அப்படின்னா டிஃபென்ஸ் கொலாபரேஷன் அந்த ஏரியாஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து இந்தியா அண்ட் UK உடைய ஸ்ட்ரென்தனிங் டைஸ். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சென்ட்ரலி ஃபண்டடு கவு சாங்சுரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் வந்து இருக்குது, துக்லக்பூர் கம்ஹேரா வில்லேஜில். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் சாங்சுரியை வந்துட்டு 64 crore rupees வச்சு கட்டியிருந்திருக்காங்க அண்டர் தி ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். இது எதுக்காக அப்படின்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இண்டிஜினஸ் பொவைன் ப்ரீட்ஸ், அதாவது இண்டிஜினஸ் கவுட் ப்ரீட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரலி ஃபண்டடு கவு சாங்சுரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரே கேட்டிலுமே இந்த சாங்சுரியில் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சென்டர்னாலையும் ஃபண்ட் பண்ணப்படுது. ஏன்னா இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தானே. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான். அது மூலமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை எய்ம் பண்ணி நம்ம எப்படி வந்து கவுஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது ஒரு ட்ரையலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய க்ளீனஸ்ட் அர்பன் பாடி ஏரியாஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க ஆஸ் பர் ஸ்வச் சர்வேக்ஷன். ஓகேங்களா. ஸோ இண்டோர் சூரத் தான் வந்து டாப் ரேங்கிங் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து நவி மும்பை, விசாகப்பட்டினம், போபால், விஜயவாடா, NDMC, திருப்பதி, கிரேட்டர் ஹைதராபாத், புனே. ஸோ இந்த இந்தியாஸ் க்ளீனஸ்ட் அர்பன் பாடி ஏரியாஸ் நேம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இண்டோர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாகவே வந்துட்டு ஓவர் த இயர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா இருக்கு இல்லையா, விச் இஸ் தி சென்டர்ஸ் நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அபேட்மெண்ட் ஆஃப் பொல்யூஷன் இன் ரிவர் கங்கா அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு புது பவர்ஸ் அக்வயர் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவங்க வந்து சில பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஆன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ட்ரீட்டட் sewage and effluent that conforms into the prescribed norms into the river, canal and water bodies. ஸோ நம்மளுடைய சீவேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் கடைசியாக வாட்டர் பாடிஸில் தான் போய் கலக்கும். ஆப்வியஸ்லி ரிவர்ஸ், கேனல், சி வாட்டர் எல்லாமே. ஸோ அதோடைய ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டை செட் பண்ணி எவ்வளோ சீவேஜ் அவுட்லெட்ஸ் வந்து ரிவர்ஸில் கலக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பெர்மிஷன்லாம் NMCG கொடுக்கலாம்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து இந்தியன் ஆர்மி லுக்ஸ் டு அப்கிரேட் டு இன்சுலேட்டட் பப் டென்ட்ஸ் ஆன் தி ஐசி ஹைட்ஸ் அலாங் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். 2020 இருந்தே இந்தியாவில் வந்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புளுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விதமாக டென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ 2022 இந்தியா ஹேட் ஆல்சோ மேட் அன் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் வின்டர் கிளாத்திங் ஃபார் ட்ரூப்ஸ் ஃப்ரம் தி US. ஓகேங்களா. ஸோ இந்த பப்டென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே லைட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் செட் பண்ணுறதுக்கு அண்ட் பெட்டர் இன்சுலேட்டட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பப்டென்ஸில் 4 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டென்ட் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டென்ட் ஆர்டிக் ஸ்மால் Mark 2 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் 2 அல்லது 3 ட்ரூப்ஸ் தான் இருக்க முடியும். ஆஸ் பர் அன் ஆர்மி ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன்.
நம்மளுடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன் அது வந்து வேறு, அதில் வந்து ஆர்மி ரிலேட்டடாக எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆர்மியிலேருந்து தரக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஆர்மி ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பிரத்யேகமாக தனியாக இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து சேட்டலைட் ஷேப்டு லைக் அ லோட்டஸ் இன் ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா லான்ச் பண்ண சேட்டலைட்டான எயின்ஸ்டீன் ப்ரோபை வந்து சொல்கிறாங்க. இந்த எயின்ஸ்டீன் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே டிடெக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் வந்து 12 பெட்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் 12 மாடியூல் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே டெலஸ்கோப்பை தான் அதை மீன் பண்ணுறாங்க. வைல் தி 2 ஸ்டாமன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மாடியூல்ஸ் ஆஃப் ஃபாலோ அப் எக்ஸ்ரே டெலஸ்கோப்ஸ். ஸோ 12 பெட்டல்ஸை வந்து 12 மாடியூல்ஸாக வந்து எக்ஸ்ரே டெலஸ்கோப்பாக சொல்கிறாங்க. அடுத்து 2 ஸ்டாமன்ஸ். ஸோ பூ இருந்ததுன்னா நடுவில் அந்த ஸ்டாமன் ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே வந்து எக்ஸ்ரே டெலஸ்கோப்போட எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சராக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐன்ஸ்டீன் ப்ரோபை யூஸ் பண்ணி என்னென்னலாம் படிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸு, எக்ஸ்ரே சிக்னல்ஸ் எல்லாம் வந்து கிராவிடேஷனல் வேவ் ஈவெண்ட்ஸ்லேருந்து எப்படியெல்லாம் அக்யூர் ஆகுது, அதே மாதிரி பிளாக் ஹோல்ஸ் பற்றின ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் அதர் காஸ்மாலஜிக்கல் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றியுமே வந்துட்டு ஸ்டடி பண்ண போகிறதா இந்த எயின்ஸ்டீன் ப்ரோபோட மேண்டேட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா யுவர் பாட்டில் ஆஃப் வாட்டர் ஹேஸ் அ 250,000 நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியில் தெரிய வந்திருக்கு. ஸோ டெய்லியுமே வேர்ல்டு லெவல்னு பார்க்கும்போது 430 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ஆனுவலாக ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ அது ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக நம்ம 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குகிறோன்னா ஸோ அதில் வந்துட்டு 250,000 நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஹியூமன் ஹேர் இஸ் அபவுட் 83 மைக்ரான்ஸ் வைடு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்ப குட்டி தான் வந்து நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல், விச் இஸ் 10 to the power of -9 சைஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது இன்னுமே ஸ்டடீஸில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ம்ஃபுல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹீ இஸ் கேப்ரியல் அட்டல், ஹூ இஸ் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ அவருடைய சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் நோன் ஃபார் பேனிங் அபயாஸ், ப்ரப்போசிங் மேண்டேட்ரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் வந்து இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி புல்லிங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூல் லெவல்ஸில். ஸோ அப்போ அட்டல் இஸ் ஃப்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி கே பிரைம் மினிஸ்டராகவும் வந்துட்டு இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஹீ கேம் ஃபார்வர்ட் டு அட்ரஸ் ஹிஸ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவாக வந்து பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த சேம் செக்ஸ் மேரேஜஸ், சேம் செக்ஸ் அடாப்ஷன் ரேட்ஸ் எல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டோட தலைவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ஒருத்தர் தன்னை வந்து கேவாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு குட் மூவாக வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து ஒய் 2023 வாஸ் தி வார்மஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் நவ், அதை வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரீம் வார்மிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக எதனால் நடக்குது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, மெயின்லி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த காலகட்டத்தில் இருந்தே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோன்னா மெயினாக பேர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் ரிலேட்டடாக தான் அதிகமான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் எமிட் ஆகிட்டு இருந்திருக்கு. 2023 க்ரீன் ஹவுஸ் கேஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையஸ்ட் லெவலில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அக்கார்டிங் டு தி C3S அண்ட் தி காப்பர்னிக்கஸ் அட்மாஸ்பியர் மானிட்டரிங் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2.4 பார்ட்ஸ் பெர் மில்லியம் வந்து இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மீத்தேனோட கான்சன்ட்ரேஷனுமே வந்து 11 பார்ட்ஸ் பெர் பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் டு வேலிடேட் தி வார்மஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து 2024 வந்து இன்னுமே வார்மராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அசோசியேட்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்னினோ லானினா ஈவெண்ட்ஸு, லாஸ்ட் இயர் எல்னினோ
ஸோ இந்த மாதிரி குளோபல் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுனாலையுமே வந்துட்டு வார்மஸ்ட் இயர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1.5 டிகிரி லிமிட்டை நம்ம ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட்டை நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதையுமே நம்ம ப்ரீச் பண்ணுற கண்டிஷன்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும்னா வேர்ல்டு என்ன பண்ணணும், சர்டன் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், மெயின்லி டு ரெடியூஸ் தி க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் கட்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இந்தியன் சிட்டிஸ் ஆர் ஃபார் ஃப்ரம் க்ளீன் ஏர் டார்கெட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, பர்டிகுலேட் மேட்டரோட கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து 40% குறைக்கணும் வித்தின் 2026 இன் 131 சிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு வருஷமும் எவ்வளோ குறைக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ 2024க்குள்ளே 40% குறைக்கணும்னு வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து 2026க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு டார்கெட்டை ரீச் பண்ண முடியல அப்படின்னா அதை மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய கிளைமேட் அஜெண்டாவாக இருக்குது. இது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலை அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து பேன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ செக்ஷன் 69A ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி ஆக்ட், ஐடி ஆக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதைப்படி ஏகப்பட்ட யூஆர்எல்ஸ் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆர்டி ரெஸ்பான்ஸ் கீழே தான் இந்த சாட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ 2023 வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 7,000 வெப்சைட்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.